வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 40 இன்ச் நார்மல் பிளவுஸ் நேர் கட்டிங் நம்ம பார்க்க போறோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் 1 மீட்டர் வரைக்குமே தாராளமா உங்களுக்கு தேவைப்படும். இவங்க பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தா பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப முன்பக்கம் நம்ம கட் பண்றதுக்கு கிளாத் பத்தாம இருக்குங்க. இப்ப முன்பக்கத்துல எப்படி ஒட்டு போட்டு தைக்கணும், அதுக்கு கிளாத் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா முன்பக்கமும் பத்தாம இருக்குங்க, அதே மாதிரி கைக்குமே சுற்றளவு பத்தாம இருக்கு. ரெண்டுக்குமே நம்ம எப்படி கிளாத் எக்ஸ்ட்ரா கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முன்பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த கிளாத்தை நம்ம துணி மேல போட்டு அதே ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வருங்க. நம்ம சேனல்ல தையல் கலை பேசிக்ல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங் ஈஸியா நம்ம கத்துக்கலாம். டெய்லரிங் மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த கலை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கத்துக்கிறது ரொம்ப ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எதையுமே நீங்க சீக்கிரம் சுலபமா நீங்க கத்துக்கலாம். எதையுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க. நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே நீங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த கைத்தொழில் கத்துக்கிட்டாலுமே அது வீண் போகாதுங்க, எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம எதையுமே நம்ம ட்ரை பண்ணாம எனக்கு வராது என்னால முடியாது அப்படிங்கறத சொல்லாதீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அழகா வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன் கிராஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்ம இப்ப கிளாத் தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமாகவும் இருக்குங்க. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நம்ம கிளாத்தை எடுத்து பார்க்கலாங்க. கரெக்டா அதே அளவுல நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்ப முன் கிராஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப அதுக்கு ஒட்டு போடுறதுக்கு கிளாத் நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு கிளாத் வேணும் அப்படிங்கறத நம்ம அளந்து பார்த்துக்கலாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா கிளாத் 4 இன்ச்சு தேவைப்படுதுங்க. நம்ம தையலுக்கும் அதை சேர்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியா நீங்க கட் பண்ணி எடுக்காதீங்க. அதிகமா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா இருந்தா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம 2 கிளாத்தையும் நம்ம அளந்து பார்க்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா 5 இன்ச்சு இருக்குங்க, 5 இன்ச்சு கூடவே இருக்குது, பரவாயில்ல. ஒரு முன் பக்கத்துல சரியா இருக்குங்க, ஒரு கிராஸ்ல சரியா இருக்கு, இன்னொரு கிராஸ்ல தான் பத்தாம இருக்கு. இப்ப நம்ம கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்க கரெக்டா 5.5 இன்ச்சு வருது. இப்ப எப்படி தைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. நமக்கு எந்த இடத்துல துணி கம்மியா இருக்கோ அதே இடத்துல நீங்க கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேரா ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு இப்படி கிளாத்தை திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்க இதுக்கு மேலையும் பிரஷ் தையல் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க தையல் கூட போடாம விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்துருங்க. இப்ப கை சுற்றளவு பத்தாம இருக்கு, அதுக்கு நம்ம கிளாத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப கை நம்ம எடுத்துக்கிட்டோம். கை நார்மலா நம்ம எப்படி அளவெடுத்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 2 கை நமக்கு இருக்கு. இது கரெக்ட் அளவு நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த கை கரெக்ட் அளவு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சுற்றளவு 9 இன்ச்சு வருதுங்க. 9 இன்ச்சு வருது. இதே 9 இன்ச்சு இதே இந்த பிளவுஸ்லயுமே இந்த கையிலயுமே இருக்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 தான் இருக்கு.
நமக்கு 1 இன்ச்சு அதிகமாக தேவைப்படுது. பாருங்க, நான் அதுக்கு மேலேயே கிளாத்தை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா 1 இன்ச்சு மட்டும் பத்தாம இருக்கு. இப்போ 2 கைக்குமே நம்ம 1 இன்ச்சு மொத்தம் 4 கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மீட்டர் இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா 1.25 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு தேவைப்படும். குறைஞ்சபட்சம் 1 மீட்டராவது இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கை சுற்றளவு அதே மாதிரி பேக் பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஒட்டு போடாம நம்ம தைக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வர மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு 1 இன்ச்சு தேவைப்படுது. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1.5 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 4 கிளாத்தையும் 1.5 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் சுற்றளவு பத்தலை அப்படின்னா எப்படி வந்து ஒட்டு போடுறதுக்கு கிளாத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிளாத்தை எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.